கேலண்டர். கேலண்டரோட பேசிக்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்கோம் ஏற்கனவே, லைக் இயர்ஸ், லீப் இயர், நான் லீப் இயர் அப்படிங்கிற கான்செப்ட் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் திரும்ப சொல்றேன். ஒரு செஞ்சுரியன் இயர். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், வாட் இஸ் த மேக்சிமம் கேப் பிட்வீன் டூ லீப் இயர்ஸ்? 2 லீப் வருடங்களுக்கு இடையில் அதிகபட்சம் எத்தனை வருடங்கள் இடைவெளி இருக்கலாம்? எத்தனை வருடம்? 8 இயர்ஸ் இருக்கலாம். அது எப்ப அப்படின்னா செஞ்சுரியன் வந்ததுன்னா, நூற்றாண்டு வருடங்கள் வந்ததுன்னா. சோ நார்மல் வருடங்களுக்கு 4ஆல வகுத்தா போதும் லீப் வருடம். செஞ்சுரியன் இயர்ஸ் லைக் 1800, 2200, 1200, 1400, ஒரு 4 வருஷம் கொடுத்துருக்கேன். இதுல எது லீப் இயர்? இதுல எது லீப் இயர் அப்படின்னா, நிறைய பேர் எல்லாருமே லீப் இயர்னு சொல்லுவீங்க. இது மட்டும்தான் லீப் இயர். நூற்றாண்டு வருடங்களாக இருந்தால் அது 400ஆல வகுப்படணும். So you must check the divisibility by 400 whenever a year is a centurion year. Centurion years என்னது? Ends with at least 2 zeros. At least 2 zeros. 3 zeros இருக்கலாம். So at least 2 zeros. Right. So இது வந்து ரொம்ப முக்கியமானது, இந்த லீப் இயர், நான் லீப் இயர். ஸோ லீப் இயர் அப்படின்றது நார்மலா வந்து 4 years மட்டும் கிடையாது. சம்டைம்ஸ் லீப் இயர்ஸ் கம்ஸ் ஆஃப்டர் 8 years ஆல்சோ. எஸ்பெஷலி இப்போ நீங்க ஓகே இப்போ வர்றதே பார்த்துங்க, 2096 லீப் இயரா? 2096 லீப் இயர். இது செஞ்சுரியன் இயர் கிடையாது, நூற்றாண்டு வருடம் கிடையாது. அதனால 4ஆல் டிவைட் பண்ணா போதும். 4ஆல் டிவைட் பண்றதுக்கு லாஸ்ட் 2 digits எனஃப். 96 divisible by 4, அதனால 2096 லீப் இயர். இப்போ 2096ல யாராவது February 29ல பிறந்திருந்தாங்கன்னா அடுத்த 4 years, what is 2096 plus 4? 2100. So நமக்கு தெரியும் 2100 will not be a leap year, ஏன்னா 400 டிவைட் ஆகாது. அப்போ what is the next leap year after 2096? 2104. அப்ப இந்தியா தான் 8 வருஷத்துக்கு அப்புறம் லீப் இயர் வரும். ஸோ லீப் இயர் யூஸ்வலி கம்ஸ் ஒன்ஸ் இன் எவரி 4 years. லீப் வருட எப்போதுமே 4 வருடங்களுக்கு ஒரு முறை வரும்னு சொன்னா ஸ்டேட்மெண்ட் தப்பு. யூஸ்வலி கம்ஸ் ஒன்ஸ் இன் எவரி 4 years, பொதுவாக வரும். பட் சில சமயங்களில் 8 வருடங்களுக்கு ஒரு முறை வரும். ஓகே ரைட். அடுத்து வந்து இப்போ ஒரு சில பேசிக்கான சின்ன விஷயங்கள் தான், நமக்கே சில சமயம் அது தெரியாம இருக்கலாம். இப்போ உடனே சொல்லுங்களேன், how many months in a year have exactly 30 days? How many months in a year have exactly 30 days? உடனே சொல்ல முடியுமா? நிறைய பேர் 5 தான் சொல்லுவீங்க. ஆன்சர் இஸ் 4. 4 வருஷம் தான், 4 மாசம் தான். நீங்க நிறைய பேர்த்த கேட்டு பாருங்க, 5 தான் சொல்லுவாங்க. 4 மாசம் தான். என்னென்ன மாசம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 மாசம், செகண்ட் ஹாஃப்ல 2 மாசம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன மாசம்? ஏப்ரலும் ஜூனும். செகண்ட் ஹாஃப்ல என்னது? செப்டம்பரும் நவம்பர். அவ்வளவு. இது 4 மாசம் தான், எக்ஸாக்ட்லி 30 days. அப்ப எத்தனை மாசம் எக்ஸாக்ட்லி 31 days? 31 நாள் கரெக்டா இருக்கக்கூடிய மாதங்கள் எத்தனை? 7. ஒரு மாதம் நமக்கு தெரியும், பிப்ரவரி எவ்வளவு இருக்கும்? 28 or 29. So how many months in a year have at least 28 days? இந்த அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் கான்செப்டுக்கு இது கொஞ்சம் எக்ஸாம்பிள். குறைந்தபட்சம் 28 நாட்கள் உள்ள மாதங்கள் எத்தனை? 12. குறைஞ்சபட்சம் 30 நாட்கள் உள்ள மாதங்கள் எத்தனை? 11. குறைஞ்சபட்சம் 31 நாட்கள் உள்ள மாதங்கள் எத்தனை? 7. குறைந்தபட்சம் 10 நாட்கள் உள்ள மாதங்கள் எத்தனை? 12. அதிகபட்சம் 1000 நாட்கள் உள்ள மாதங்கள் எத்தனை? அதிகபட்சம் 1000 நாட்கள் உள்ள மாதங்கள் எத்தனை? How many months in a year have at most 1000 days? ஆன்சர் என்ன? 12ங்க. சரி, இதுக்கு சொல்லுங்க. How many months in a year have at most 31 days? At most 31 days என்ன அர்த்தம்? அதிகபட்சம் 31 நாள் இருக்கலாம். மத்தபடி எப்படி இருக்கலாம்? கம்மியா இருக்கலாமா? கம்மியா இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? இருக்கலாம். 30 நாள் இருக்கலாமா? இருக்கலாம். 28 நாளைக்கு சேர்த்துக்கலாமா? அப்ப எத்தனை நாள் இருக்கு? இப்ப அதிகபட்சம் 32 நாட்கள் உள்ள மாதங்கள் எத்தனை? 12 தான். அதிகபட்சம் 1 லட்சம் நாட்கள் உள்ள மாதங்கள் எத்தனை? 12 தான். குறைந்தபட்சம் 1 நாட்கள் உள்ள மாதங்கள் எத்தனை? 12. குறைந்தபட்சம் 1 நாட்கள் உள்ள மாதங்கள் எத்தனைனா 12.
குறைந்தபட்சம் 2 நாட்கள் உள்ள மாதங்கள் எத்தனை? 12. How many months in a year have at least 2 days? How many months in a year have at least 0 days? 12 தான். 12 தான் என்ன இருக்கு? அட்லீஸ்ட் 0 டேஸ்னா என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் 0 டேஸ்னா 0 ஆர் மோர் அப்படின்னு அர்த்தம். 0 ஆர் மோர். கிளாஸ்ல எழுதுறீங்க ஒரு மார்க், குறைந்தபட்சம் 0 மதிப்பெண்கள் எடுத்தவங்க எத்தனை பேர்? நோ நெகட்டிவ் மார்க்னா எத்தனை பேர் இருப்பீங்க? எல்லாருமே வந்துடும். ஓகே, அட்லீஸ்ட் அட் மோஸ்ட் குழப்பிக்காதீங்க. ரைட். ஸோ கேலண்டர்ல முக்கியமானது என்ன அப்படின்னா, இதுதான் இங்க யூஸ் பண்ண போறோம். தட் இஸ் கால்ட் ஆட் டே. இந்த ஆட் டேங்கிற கான்செப்ட் தான் ஃபுல்லா யூஸ் பண்ண போறோம். ஆட் டே. ஆடுனா இந்த ஆடுக்கும் ஒற்றைப்படைக்கும் இரட்டைப்படைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆடுனா என்னதுன்னா தனித்த எண், தனித்ததுன்னு சொல்லுவோம்ல. ஃபைண்ட் தி ஆட் மேன் அவுட்னா என்ன அர்த்தம்? அது மட்டும் தனியா இருக்கு, ஏதாவது கொடுத்துட்டு இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி சி டி, ஃபைண்ட் தி ஆட் மேன் அவுட். ஏபிசில ஆட் மேன் அவுட் எது? ஏ. மத்தத ஏ தான் வவல், மத்ததெல்லாம் என்னது? கான்சனன்ஸ். சோ இந்த மாதிரி ஆட் மேன் அவுட்னா மத்த 3 ஒரு குரூப்பா இருக்கும், ஒன்னு தனியா இருக்கும். அந்த ஆட் டே தான். So what is the definition for odd day in calendar? Divide any number by 7, the remainder is odd day. ஏதாவது ஒரு நம்பரை 7ஆல வகுத்தீங்கன்னா மீதி வர்றது தான் odd day. இப்போ ஒரு நம்பர் 20, what is odd day? 20க்கு odd day என்னது? 6. Odd days lies between 0 to 6. Lies between 0 to 6. 0 வருமா? வரும். So 21 எடுத்துட்டீங்கன்னா what is odd day? 0. ஓகே, இது எதுக்கு சார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஆட் டே தான் ரொம்ப முக்கியமானது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு தேதி என்ன? 20 25 3 26. என்ன டே? வெனஸ்டே. இன்னையிலிருந்து கரெக்டா 73வது நாள் என்ன டே அப்படின்னா, ஃபைண்ட் தி ஆட் டே. 73s divide by 7, what's the remainder? 3. அப்போ வெனஸ்டேல இருந்து தேர்ட் டே தான் அந்த டேயா இருக்கும். வெனஸ்டேல இருந்து தேர்ட் டே என்னைக்கு? வெனஸ்டேல இருந்து தேர்ட் டே, வெனஸ்டே பிளஸ் 3, தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. இன்னையில இருந்து 7000 நாள் என்ன டே? வெனஸ்டே. 7000னா what is odd day? 0. 7000th டே வந்து 0. ஸோ இங்க வந்து ஆட் டே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது பேசிக். பட் எங்கெங்கெல்லாம் ஆட் டே மெயினா யூஸ் பண்ண, ஸோ ஆட் டேங்கும் போது உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியணும், உடனே தெரியணும். வாட் இஸ் த ஆட் டே ஆஃப் ஜனவரி? அப்பனா ஜனவரியில எத்தனை டேஸ்? 31. 31 ஆட் டே எவ்வளவு? 3. அப்போ 31 இருக்கிறதுக்குலாம் எப்பவுமே உடனே 3ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அங்க போய் கால்குலேட்லாம் பண்ணக்கூடாது. 31 டேஸ்னா ஆட் டே 3. 30 டேஸ்னா ஆட் டே 2. வாட் இஸ் ஆட் டே ஃபார் பிப்ரவரி? என்ன சொல்லணும்? பிப்ரவரிக்கு ஆட் டேனா இட் could be 0 or 1. 0 or 1. சோ இந்த மூணுக்குள்ள தான் இருக்கும். அப்ப ஆட் டே எப்படி இருக்கலாம் அப்படின்னா, 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், அல்லது 2ஆ இருக்கலாம், அல்லது 3ஆ இருக்கலாம். ஃபார் மந்த்ஸ். ஓகே, வாட் இஸ் த ஆட் டே ஆஃப் ஆர்டினரி இயர்? சாதாரண வருடம் அப்படிங்கிறது 365 நாள். இதை 7ஆல வகுத்தீங்கன்னா 1. அதை நீங்க வகுத்து பாத்தீங்க. 7ஆல வகுத்தீங்கன்னா மீதி வந்து 1. அப்ப ஆட் டேக்கு என்னது? வாட் இஸ் ஆட் டே ஆஃப் இயர்? ஆர்டினரி இயர் 1. அப்ப ஆட் டே ஆஃப் லீப் இயர் என்ன வரும்? 2. சோ இதுக்கு 1னா அதுக்கு 2. சோ இதெல்லாமே யூ ஷுட் புட் இன்டு யுவர் மெமரி. இதெல்லாம் மனப்பாடமா பண்ணி வச்சுக்கணும். லீப் இயர்னா 2, நான் லீப் இயர்னா 1. 365 7ஆ டிவைட் பண்ணீங்கன்னா 1 தான் வரும். 35 15 14 1. இப்ப அடுத்து இன்னைக்கு 25 3 26 வெனஸ்டே. இது ரெஃபரன்ஸ் டே. 25 3 26 இஸ் வெனஸ்டே. ஓகே, क्वेश्चन கேட்பாங்க. நீங்க எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால வெறுமனே டேட் கேட்காம நான் வந்து ஜிகேஸ் கேட்கிறேன். So when is the on what day 2026 population day falls? தெரியுமா பாப்புலேஷன் டே? இன்னைக்கு ஜூலை 11. அப்ப எனக்கு
இது என்னைக்கு வரும் அப்படிங்கிற கொஸ்டின். இது கொடுத்துட்டாங்க, இது வெனஸ்டேன்னு தெரிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு டேட் கொடுத்துட்டு அது ஒரு டே, அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது. அப்ப இதுக்கு எப்படி கண்ணா யூ கேன் டு மென்டலி ஆல்சோ. நான் கொஞ்சம் டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட், எப்பவுமே டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் இன் பிட்வீன் எனி டூ டேட்ஸ், ரெண்டு டேட்டையும் சேர்த்துக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 25/3/26க்கும் 30/3/26 இடையில எவ்வளவு டேஸ் இருக்குன்னு கேட்டா ஆன்சர் என்ன? 25/3/2026க்கும் 30/3/2026க்கும் இடையில எத்தனை டேஸ் இருக்குன்னா ஆன்சர் என்ன? 5 டேஸ். 5 டேஸ். அப்ப 5 டேஸ்ங்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டு டெர்மினல் டேஸ் நம்ம சேர்க்கறது இல்லை, ஏதாவது ஒன்னதான் சேர்க்கிறோம். நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டே சேர்க்காதீங்க. இது இங்க மட்டும் கிடையாது, ப்ளீஸ் நோட் தட். இதுக்கு மட்டும் கிடையாது, எங்க வந்தா ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ப்ராப்ளம் கேட்கறாங்க, ரெண்டு டேட்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட். அப்ப டேஸ் கால்குலேட் பண்ணணும்ல, அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டே இருக்கிறத வந்து ஒமிட் பண்ணிருங்க, லாஸ்ட் டே சேர்க்கணும். அதே தான் இங்கேயும் பண்ண போறோம், இந்த இதுக்கும் அதே தான். அப்போ மார்ச்ல how many days are there totally? 31. அப்போ 31 minus 25 எவ்வளவு? 6. அப்போ மார்ச்சோட டேட்டா வந்து 6. ஏப்ரலுக்கு எவ்வளவு? 2. எல்லாமே ஆட் டே தான் எழுத போறேன். ஏப்ரல் எவ்வளவு டேஸ் இருக்கு? 30, அதனால 2. அப்புறம் ஏப்ரல். மே எவ்வளவு? 3. ஜூன் எவ்வளவு? 2. ஜூலை எவ்வளவு? 4. 11 எவ்வளவு? ஆமா 11 எவ்வளவு? 11 எவ்வளவு? எல்லாமே ஆட் டே தான். நான் வந்து 7க்கு மேல 6க்கு மேல போவே கூடாது, பேசவே கூடாது. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 4 + 3 நான் அப்படியே ஒமிட் பண்ணிடுவேன். ஏன்னா வாட் இஸ் 4 + 3? அதை ஒமிட் பண்ணிருங்க. 6 + 2ல 1 கூட ஒமிட் பண்ணிடலாம். அந்த 1 + 2. சோ ஃபைனலா ஆன்சர் என்ன? 3. சோ தி ஆன்சர் இஸ் வெனஸ்டே + 3. இப்ப பார்த்தோம்ல சாட்டர்டே. அல்லது டோட்டலா கூட்டிக்கங்க. டோட்டலா கூட்டினா எவ்வளவு? 8 3 11. 11 + 6 எவ்வளவு? 17. 17 எவ்வளவு? 3. சோ அப்ப 11 7 11 7 26 என்ன டே? சாட்டர்டே. இப்ப இதுல இருந்து இன்னொரு ப்ராப்ளம் கேட்கிறேன். when is 2026 Christmas falls? கண்டுபிடிங்க. 2026 Christmas on which day? என்னங்க? ஃப்ரைடே. தெரியல, இருக்கலாம். ஆளுக்கு ஒரு டே சொல்லுங்க. டியூஸ்டே. ரெண்டு வந்துருச்சு, இன்னும் ஒரு 5 டே இருக்கு. பேனாமே எடுக்காம எப்படி கண்டுபிடிக்காதுன்னு பார்ப்போம். இது என்ன மாசம்? அது என்ன மாசம்? ஜூலை. ஜூலைல மொத்தம் எத்தனை நாள்? ஜூலைல 31. வாட் இஸ் 31 minus 7? 31 minus 11. 31 minus 11 எவ்வளவு? 20. 20 means what is odd day? 6. So கையில 6 வச்சுட்டேன். இப்ப கையில 6 இருக்கு. சரி, அடுத்து 7வது மாசத்துக்கு அடுத்து 8வது மாசம். 8வது மாசம் என்ன? 31. 31 3. அப்போ what is 6 + 3? 6 + 3 is 2. இது வந்து மாடுலோ 7. டெசிமல் நம்பர் கிடையாது, மாடுலோ 7. what is 6 + 1? 0. what is 4 + 3? 0. what is 6 + 6? 5. அந்த மாதிரி. ஓகே, சோ இப்போ எங்க இருக்கோம்? ஆகஸ்ட் ஓவர். ஜூலை ஆகஸ்ட் ஓவர். செப்டம்பர் எவ்வளவு? செப்டம்பர் எவ்வளவு? அதான் எவ்வளவு? 2. அப்பனா 4. அக்டோபர் எவ்வளவு? 3. 3னா 0. கையை மடிச்சுட்டே. அக்டோபர் முடிஞ்சு போச்சு. நவம்பர் எவ்வளவு? 2. நவம்பருக்கு 2. கிறிஸ்துமஸ் எவ்வளவு? 25. 25னா எவ்வளவு? 25னா 1 4 3 25னா 24 கிடையாது. 25னா ஆட் டே எவ்வளவு? 4 தானங்க. 25க்கு ஆட் டே 4. நீங்க 14 24 குழப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதா? 24 வகுக்கும், அப்ப +1ன்னு போட்டீங்க. 25னா எத்தனை ஆட் டே? 4. அப்ப 4னா 6. 6னா சாட்டர்டேக்குல இருந்து 6க்கு முன்னாடி சாட்டர்டேக்கு முந்தின நாள். சாட்டர்டேக்கு முந்தின நாள் என்னது? சாட்டர்டே + 6 கால்குலேட் பண்றதுக்கு சாட்டர்டேக்கு முந்தின நாள் கால்குலேட் பண்ணிடலாம். So therefore answer is what? Friday. Good Friday. So this way you can calculate for in between 2 years, 3 years கூட கொடுக்கலாம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட கொடுக்கலாம். அதெல்லாம் பார்க்க போறேன் இப்போ. அடுத்து வேற டவுட் இருந்தா கேளுங்க. திரும்ப சொல்லவா? இந்த ப்ராப்ளம் சொல்லவா? வேற ப்ராப்ளம் கொடுத்து சொல்லவா? இதுல எங்க உங்களுக்கு பிரச்சனை?
ஃபர்ஸ்ட் ஆட் டேனா என்ன தெரியும்ல? இல்ல ஆட் டேனா முதல்ல என்னன்னு தெரியணும். வாட் இஸ் ஆட் டே? ஆட் டே டெஃபினிஷன் என்ன? அப்ப ஆட் டே அது தனித்துவங்கிறது ஆட் டேனா என்னன்னு தெரியல, அந்த கணக்கே பண்ண முடியாது. நீங்க லேட்டா வந்தீங்களா முதல்ல வந்துட்டீங்களா? ஆட் டேனா என்னது? ஒரு எந்த நம்பரை 7ஆல டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் தான் ஆட் டே. டிவைட் எனி நம்பர் பை 7, the remainder is what? Odd day. அதான் கணக்கு. சரிங்களா? ரைட். இப்போ what is odd day of March? மார்ச்ல மொத்தம் எத்தனை நாள்? 31. 31 7ஆல வகுத்தா மீதி எவ்வளவு? 3. அப்ப அந்த மாதிரி 31 நாட்கள் உள்ளதெல்லாம் 3, 30 நாட்கள் உள்ளதெல்லாம் 2. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பிப்ரவரிக்கு என்ன வரும்னா சில சமயம் 1 0 வரும், சில சமயம் 1 வரும். சரிங்களா? சோ அப்போ வந்து ஜூலைல இருந்து இப்போ வேற கணக்கு என்னோட போட்டுறேன். இன்னைக்கு தேதி என்ன? 25/3/26. இது வெனஸ்டே. 25/3/27 என்னடே வரும் அப்படின்னா, இதுக்கும் இதே நாள் அடுத்த வருஷம், இதுக்கும் இதே நாள், இதுக்கு அடுத்த வருஷத்துக்கு நடுவுல மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்கும்? 65 66 365 வரும். 365 எவ்வளவு? 1. அப்போ இது வெனஸ்டேனா இது என்னவா இருக்கும்? தேர்ஸ்டே. அதே 25/3/2028 என்னடையா வரும்? 28 லீப் இயரா இல்லையா? 28 லீப் இயரா இல்லையா? லீப் இயர். அப்ப தேர்ஸ்டே வராது, +2 வரும். தேர்ஸ்டே +2 என்னது? சாட்டர்டே. தேர்ஸ்டே +2ங்கிறது சாட்டர்டே. ஏன் அப்படின்னா இங்க நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 366. அந்த நம்பர் ஆஃப் டேஸ் முக்கியம். அதை விட முக்கியம் பிப்ரவரியில எத்தனை டேஸ் இருக்கிறது முக்கியம். இந்த லீப் இயர் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஓகே 15/2/27 is Monday. What is 15/2/28? What is the answer? 15/2/27 falls on Monday. 15/2/28, 28 leap year, falls on which day? இங்க லீப் இயர்ங்கிறதுனால +2 போடக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுக்கும் நடுவுல வரக்கூடிய பிப்ரவரி எந்த வருஷத்தோட பிப்ரவரி? சோ அப்ப நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் நாட் 366, 365. therefore +1 தான். therefore what? Tuesday. பட் இதே 15/2/2029 என்னடையா வரும்? Thursday. சோ இது ரொம்ப முக்கியம். இப்போ அவர் டேட்டா அவர் டவுட்டுக்கே வருவோம். 25/3/26 டுடே வெனஸ்டே. when is this year national technology day falls? இந்த வருஷம் நேஷனல் டெக்னாலஜி டே என்னைக்கு? நேஷனல் டெக்னாலஜி டே May 11. நேஷனல் சயின்ஸ் டே என்னைக்கு? நேஷனல் சயின்ஸ் டே. நேஷனல் சயின்ஸ் டே எல்லாம் தெரியணும். பாவம் சர் சி ராமன். சரியா? ஒரு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. February 28. ஓகே, நேஷனல் சயின்ஸ் டே. when is என்ஜினியர்ஸ் டே? யாரோட பர்த்டே? என்ஜினியர்ஸ் டே. வெரி குட். யார் பர்த்டே? விஸ்வேஸ்வரையா, டாக்டர் விஸ்வேஸ்வரையா. ஓகே, இப்போ இது என்னைக்கு வரும்னு பார்ப்போம். அப்போ 25/3 அப்படின்னா மார்ச் மந்த். மார்ச் மந்த்ல இப்ப மீதி எவ்வளவு நாள் இருக்குன்னு பார்க்கணும். 31 - 25. வாட் இஸ் 31 - 25? 6. சோ இது வந்து மார்ச்சுக்குரிய டேட்டா. ஏப்ரலுக்கு 2. மே வந்துருச்சு 11. 11 எவ்வளவு? 4. சோ வாட் இஸ் ஆன்சர்? 12. 12 எவ்வளவு? 5. 5 என்னது? வெனஸ்டே +5. வெனஸ்டே +5ங்கிறது முன்னதான், இல்ல வெனஸ்டேக்கு முன்னாடி 2 நாள்னு ஒண்ணுதான். அப்ப ஆன்சர் என்ன? வெனஸ்டே +5ங்கிறது ஒண்ணுதான், வெனஸ்டேக்கு முன்னாடி 2 நாள் என்னது? மண்டே. So therefore this falls on Monday. ரைட். அடுத்த எக்ஸாம்ல எல்லா எக்ஸாம்லயும் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது, இன்க்ளூடிங் சிசெட் நிறைய இதுல கேட்பாங்க. இது அடிக்கடி வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த வருஷம் வந்து 2026 நான் லீப் இயர். இப்போ இந்த வருஷத்து இப்ப கொஸ்டின் இதுதான் கேட்பாங்க. which year calendar is same as that of 2026? 2026 கேலண்டர் வச்சிருந்தனா
வரக்கூடிய அடுத்து எந்த வருஷத்துக்கு அப்படியே யூஸ் பண்ணலாம். அப்படியே யூஸ் பண்ணலாம். அதுல உள்ள தீபாவளி எல்லாம் வராது, பொங்கல்லாம் வராது. அதாவது அந்த தேதியெல்லாம் அதே நாள் மார்ச் 15 என்ன இங்க என்ன இருந்துச்சோ அதேதான் மார்ச் 15 இருக்கும். அது மாதிரி எந்த கேலண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜனவரி 1 இந்த வருஷத்துல என்ன தேதி வந்துச்சோ அதே ஜனவரி 1 அந்த வருஷத்துல வரணும். அவ்வளவுதான் போதும். அது ரெண்டு எப்படி இருக்கணும்? இயர் நான் லீப் இயரா இருக்கும். நான் லீப் இயரா இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், பிப்ரவரி 28க்கு அப்புறம் எல்லாமே மாறிடும். சோ அப்போ இப்ப இதோட கான்செப்ட் என்னன்றது பாரு. 1/1/2026 எந்த இயர் கொடுத்தாலும் இந்த மாதிரி கான்செப்ட் வச்சுங்க. எனக்கு என்ன டேன்னு தெரியாது, இது என்ன டேன்னு தெரியணும் அவசியமே கிடையாது. இட் அசியூம் தட் இட் இஸ் ஃபால்ஸ் ஆன் எக்ஸ், ஏதோ ஒரு டே. சரி, அப்போ கண்டிப்பா 2027 கேன் ஐ சே திஸ் இஸ் +1. அதை விட ஒரு நாள் கூடி இருக்கும். எனக்கு 0 வந்துருச்சுன்னா நிப்பாட்டிடுவேன். என்னைக்கு 0 வருதோ நான் நிப்பாட்டிடுவேன். ஓகே ரைட். 28 +1 +2 +1 தான். 29 வந்து பாத்தீங்கன்னா +2. 30 இப்போ குமுலேட்டிவ் பாருங்க. குமுலேட்டிவ்னா இதை ஆட் பண்ணும். 1 இங்க எவ்வளவு, 2 இங்க எவ்வளவு, 4 இங்க எவ்வளவு, 5. குமுலேட்டிவ் இது வரைக்கும் வரதெல்லாம் ஆட் பண்ணும். அந்த குமுலேட்டிவ் 0 வரும்போது தான் நிப்பாட்டிடுவேன். 31 1 எவ்வளவு, 6. 32 39 1. what is the cumulative? 0. நிப்பாட்டிடுவேன். ஆனா இங்க இருக்கிற 2032 என்ன இயர்? லீப் இயர். அப்ப திரும்ப ஒரு தடவை போகணும், அடுத்த 0 வர்ற வரைக்கும் போகணும். இது ஆன்சர் கிடையாது. இது ஒண்ணு ரொம்ப ஈஸிங்க. இதை விட ஒரு ஈஸியா இருக்காது. ஒண்ணுமே கிடையாது. 1 2 எல்லாம் கவலைப்படாதீங்க. எப்ப லீப் இயர் வருதோ அதுக்கு அடுத்து மட்டும் 2 போடுங்க. மத்த எல்லாமே என்னதான் 1. மத்த எல்லாம் 1. கண்ண மூடிட்டு போடலாம். இப்ப 33க்கு என்ன போடுவேன்? 1. சார் 33க்கு 1. 34க்கு என்ன போடுவேன்? 1. 35க்கு என்ன போடுவேன்? 1. சரி 32க்கு 33க்கு என்ன போடுவேன்? 2. ஏன்னா லீப் இயருக்கு அப்புறம். 36க்கு என்ன போடணும்? 1. இப்ப பாருங்க 0வா, இங்க 2, இங்க 3, இங்க 4, இங்க எவ்வளவு 5. அடுத்து 37க்கு எவ்வளவு 2. அப்ப எவ்வளவு 0. சோ ஆன்சர் என்ன? அப்ப இந்த வருஷத்து கேலண்டர் பத்திரமா வச்சிருந்தா எப்ப யூஸ் பண்ணலாம்? 2037க்கு கரெக்டா இருக்கும். இது கால்குலேட் பண்ண I'll give you a shortcut. டீடைலா சொல்றதுக்காக I'll give you a shortcut சொல்லிடுறேன். சரி, இப்ப நீங்க 2027 கேலண்டர் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிங்க. அடுத்த கேலண்டர் நீங்க கண்டுபிடிங்க. 2027 calendar is same as that of which of the forthcoming year? 27 calculate பண்ணுங்க. So answer என்ன? 2038. ஒண்ணு இல்லைங்க, எல்லாமே லீப் இயர் வந்தா அதுக்கு அடுத்து 2, மத்த எல்லாம் 1. அதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ணிட்டே வர வேண்டியதுதான். இங்க பாருங்க, ஆஃப்டர் கெட்டிங் 6 0 வரல, 0 1 ஆயிடும். Do one more. 2025 calendar is same as that of which of the following year? I'll give you the shortcut. Answer என்ன? 2031 ஆயிடும். Right. So what is the shortcut? No need to calculate this thing. ஒரு இயர் லீப் இயரா இருந்தா, நல்லா புரிஞ்சுங்க, ஒரு இயர் லீப் இயரா இருந்தா அதுக்கு அடுத்த இயர் என்னவா இருக்கும்? நான் லீப் இயரா இருக்கும். அதுக்கு அடுத்த இயர் நான் லீப் இயரா இருக்கும். அதுக்கு அடுத்த இயர் நான் லீப் இயர் யூஸ்வலா. அதுக்கப்புறம் லீப் வந்துடும். நமக்கு தெரியும் யூஸ்வலா லீப்ஸ் யூஸ்வலி கம்ஸ் இன். இந்த இயருக்கு கேலண்டர் சேம் அஸ் தட் அப்படின்னா +6 ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் +11. அவ்வளவு. நான் சொல்றது புரியுதா? இப்போ சொல்லுங்க, 2005 calendar same as that of which of the following year? 2011. ஏன்னா 2005 எதுக்கு அப்புறம் வருது? comes after a leap year. 2006 வர calendar எப்படி இருக்கும்? 2017. 2007 calendar எப்படி இருக்கும்? 2028. சரி, அப்போ லீப் இயர் கேலண்டர் எப்படி இருக்கும்? லீப் இயரோட கேலண்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் ஆல் லீப் இயர் ஆல்வேஸ் ஆட் 28. 2000 கேலண்டர் சேம் as that of 2028. 2028 கேலண்டர் சேம் as that of என்னது? 2056.
ஸோ அப்போ எந்த இயருக்கும் கேலண்டர் அதே மாதிரி இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கேலண்டரை கண்டுபிடிச்சோம். வருதாப்பா? செஞ்சுரியன்ஸ்க்குலாம் வராது, அது கொஞ்சம் கால்குலேட் பண்ணணும். நார்மலா இருக்கக்கூடிய நமக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது நம்ம லைஃப் டைம்ல இருக்கக்கூடிய இயருக்கு. What is the next leap year? 2028. 2028 calendar வந்து same as that of எப்போ? 2028 calendar same as that of 2000. 2000 calendar இப்ப ரிப்பீட் ஆகும். எப்போ வரும்? 2028ல வரும். 2000ல என்ன கேலண்டர் இருந்ததோ அதான். 2000 வந்து சாட்டர்டேல ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மண்டே, அது ஃபர்ஸ்ட் ஜனவரி வந்து சாட்டர்டேல ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப இதுவும் சாட்டர்டேல ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ். அடுத்து ஒரு முக்கியமான ரிசல்ட்ஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க, நீங்க யோசிச்சு ஆன்சர் பண்ற முடியாது. இப்போ இந்த வருஷம் எடுத்துங்களேன், இன் எனி ஆர்டினரி இயர் எந்த 2 மாசத்தோட கேலண்டர் ஒரே மாதிரி இருக்கும்? எந்த வருஷம் எடுத்தாலும் அதுதான். 2 வருஷத்தோட கேலண்டர் 2 மாசத்தோட கேலண்டர் ஒரே மாதிரி இருக்கும். அது நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஜனவரி அண்டு அக்டோபர் எந்த வருஷமா இருந்தாலும் சரி, ஜனவரி அக்டோபரும் ஒரே கேலண்டரா இருக்கும். ஃபார் விச் இயர்? நான் லீப் இயர். இப்ப ஜனவரி அக்டோபர் கேலண்டர் ஒரே மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த வருஷம் ஜனவரி 1 என்ன தேதியோ என்ன கிழமையோ அதேதான் அதே வருஷம் அக்டோபர் 1. ஜனவரி அக்டோபர் ரெண்டுமே எத்தனை நாள் உள்ள மாசங்கள்? 31. ஸோ அப்போ எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே மாசம் ஒரே பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி அண்டு அக்டோபர். 27ஓட கேலண்டர் பாருங்க. 27ஓட ஜனவரி எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஃப்ரைடே. அதே பாருங்க, வேற ஃப்ரைடேல ஸ்டார்ட் ஆகிற ஒரே மாசம் எதுனா அக்டோபர் மட்டும்தான். வேற எந்த மாசமும் ஸ்டார்ட் ஆகாது. வேற எதை வச்சாலும் பாருங்க நீங்க. செப்டம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகுது? வெனஸ்டே. டிசம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகுது? வெனஸ்டே. பட் ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஏன்? செப்டம்பர் 30 days, இது வந்து 31 days. So this is for ordinary year. For leap year, Jan and. So if I am going to teach you how to find the சில சமயம் டே, ஒரு டே கொடுத்துட்டு டேட் கேட்பான், டேட் கொடுத்துட்டு டேட் கேட்பான். அதை எப்படி பார்க்க போறது பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உடனே வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம்னா உங்க அப்பாவோட டேட் ஆஃப் பர்த் கேட்கலாம், தாத்தாவோட டேட் ஆஃப் பர்த் கேட்டு உடனே சொல்லலாம் வெனஸ்டே. பாட்டியோட டேட் ஆஃப் பர்த் கேட்டுட்டு ஃப்ரைடே, இல்ல பேட்லா பிளாசி, சரியா, எந்த நாள் நடந்தது. ஸோ அந்த மாதிரி டேட் கிடைச்சதுன்னா பண்ணலாம். இந்தியாவில் ஹிஸ்டாரிக்கல் டேட் தெரிஞ்ச ஒரே இது ஃபர்ஸ்ட் என்னது? வாட் இஸ் தி ஏர்லியஸ்ட் நோன் ஹிஸ்டாரிக்கல் டேட் ஆஃப் இந்தியா? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நமக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட் கிடைக்கும்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் லேக்ஸ் வந்து ஹிஸ்டாரிக் சென்ஸ். இந்தியன்ஸ் யாருமே ஹிஸ்டாரிக் சென்ஸே கிடையாது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சன்ஸ் கூட கிடையாது, பின்னாடிதான் எல்லாருமே வந்தாங்க. பட் வாட் இஸ் தி ஏர்லியஸ்ட் நோன்? நீங்க அதனால பாத்தீங்கன்னா நீங்க புக்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், புத்தா பிறந்த வருஷமும் தெரியாது, மகாவீரர் பிறந்த வருஷமும் தெரியாது. அதெல்லாம் எப்படி போட்டிருப்பாங்க தெரியுமா? ஹிஸ்டரியில் எப்படி போட்டிருப்பாங்க? சிர்கா. சிர்கானா தெரியுமா? சிர்கானா என்னது? அப்ராக்சிமேட்லி அப்படின்னு அர்த்தம். புத்தா பிறந்த வருஷமும் தெரியாது, புத்தா பிறந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் போடுவாங்க. மகாவீரர் தெரியாது, ஓரளவு கோரிலேஷன் பண்ணுவாங்க. பட் நமக்கு எக்ஸாக்டா தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் இயர் அது அப்படின்னா ஒருத்தர் ஹிஸ்டோரியனோட வருவார் எப்பவுமே. அவர் கூட வரும்போதே ஹிஸ்டோரியனை கூட்டிட்டு தான் வருவாரு. யார் அவரு? அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் தி கிரேட் வந்து ஹிஸ்டோரியனோட தான் கூட வந்துகிட்டே இருப்பாரு. அதனாலதான் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச இயர் தெரியுமா இந்தியாவில ஹிஸ்டரியில? த அலெக்சாண்டர் இன்வேஷன். எந்த வருஷம்? அதான ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச வருஷம் தெரியணும். எப்ப ஃபர்ஸ்ட் அலெக்சாண்டர் இன்வேஷன் எந்த வருஷம்? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் அலெக்சாண்டர் போரஸ்லாம் வந்தார்ல, 326. அலெக்சாண்டர் டைட் இன் 323. 326 என்னது? BCE. அதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச ஹிஸ்டாரிக்கல். அதுக்கப்புறம் கூட நமக்கு தெரியாது ஓரளவு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஃபாரினர்ஸ் இங்க வந்ததுனால நமக்கு தெரிஞ்ச ஒரு இயர் இருக்கும். என்ன தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான இயர், அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்டக்கூடிய அசோகா பீரியட்ல கலிங்கா வார் நடந்துச்சு தெரியுமா? எந்த வருஷம் கலிங்கா வார்? 261. இப்ப மாத்திட்டாங்களா என்ன?
261 பிசி தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச. அது ஏன் தெரியுமா? அது நமக்கு கரோபரேட்டட் வித் என்னது ஃபாரின் ஆத்தர்ஸ். அவங்க சொல்லியிருக்காங்க. யாரு யார் வந்தா? ஹூ கேம் டு மௌரியா பீரியட்ல யார் வந்தா? இந்தியாங்கிற புக் எழுதினார்ல யாரு? மெகஸ்தனிஸ். மெகஸ்தனிஸ். சோ அவங்க எல்லாம் அங்க இருந்து வரும்போது அவங்க வேலையை என்னது எழுது. அதை வச்சுதான் நம்ம சொன்ன மொழிய நம்மகிட்ட அது மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங்கிற புக்கே நமக்கு ரொம்ப கம்மி. நம்ம இந்தியாவோட ஹிஸ்டாரிக்கல் புக் ஒண்ணு இருக்கும் தெரியுமா? என்னது? அது அடிக்கடி அது ஒன்னே ஒரு புக் இருக்கிறதுனால எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. என்னது? ராஜதரங்கினின்னு ஒரு புக். ராஜதரங்கினி எந்த எதோட ஹிஸ்டரி இருக்குது? காஷ்மீரோட ஹிஸ்டரி. வேற எந்த ஸ்டேட்டுக்கு ஹிஸ்டரி? சோலாவுக்கு ஹிஸ்டரி கிடையாது, பாண்டியனும் ஹிஸ்டரி எல்லாம் வச்சுக்கல யாருமே. ஃபுல் ஹிஸ்டரி வச்சு. அப்ப இவர் கொஞ்சம் கொஞ்சம் வருவாங்க. யாரு? ராஜதரங்கினி வந்து மெடிவல் இந்தியாலே வந்துடும், கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். அதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் வந்தாங்க. முகல்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க? ஹிஸ்டோரியன்ஸ் வச்சுட்டாங்க. அக்பரை பத்தி எழுதுனது யாரு? அக்பர் நாமா. யாரு? அபுல் ஃபசல். பாபர் என்ன பண்ணிட்டாரு? அவரே எழுதிட்டாரு. ஏன்னா அக்பர் படிக்க தெரியாது, எழுத படிக்க தெரியாது, அதனால மத்தவங்க எழுதினாங்க. அக்பர் அவரே எழுதிட்டார். அவரோட ஆட்டோபயோகிராபி. என்ன பேர் அது? துசுக்கி பாபரி. பேர் வந்து பாபர் நாமான்னு சொல்லுவாங்க. ரெண்டே ரெண்டு முகல் கிங்ஸ் தான் ஆட்டோபயோகிராபி எழுதினாங்க. யாராரு? இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டே ரெண்டு முகல் கிங்ஸ் தான் ஆட்டோபயோகிராபி எழுதினாங்க. ரெண்டே ரெண்டு முகல் கிங்ஸோட கல்லறை தான் இந்தியா விட்டு வெளிநாட்டுல இருக்கு. அந்த ரெண்டு பேரும் ஒண்ணுதான். பாபருக்கு எங்க இருக்கு? காபூல்ல இருக்கு. இன்னொருத்தர் யாரு? ஹுமாயூனோட பையனோட பையன். ஹுமாயூனோட பையனோட பையன் யாரு? ஜஹாங்கீர். புட்டே ஜஹாங்கீரின்னு புக் எழுதுறாங்க. ஓகே, ரைட். ஜஹாங்கீர் கல்லறை எங்க இருக்கு? சசாரம். எதுக்கு சொல்ல வந்தேன்? 56 ஹிஸ்டரி எங்க போச்சு இது? அது அது கண்டுபிடிக்காது. சரிங்களா? நம்ம இவ்வளவு எல்லாம் போனா தாத்தா பாட்டியோட நிப்பாட்டிக்கணும். சரியா? எதுக்கு நம்ம அங்கெல்லாம் போகணும்? இதுக்கு அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது மென்டலாவே கேன் கால்குலேட். பட் அதுக்கு சில பேசிக்ஸ், சில விஷயங்கள்லாம் மனப்பாடமா தெரியணும். அது என்ன அப்படின்னா அதை நான் பண்ணுவேன், உங்களுக்கு புரியும். அப்படியே பாத்துங்க. சில விஷயத்த ரெடிமேடா கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். 1 to 4 இயர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆட் டே கண்டுபிடிக்கலாம். 1 இயருக்கு நமக்கு ஆட் டே தெரியும். 4 இயர்ஸ்க்கு ஆட் டே கண்டுபிடிக்கிறேன். 4 இயர்ஸ்க்கு ஆட் டே 5 வரும். கரெக்டா? எக்ஸப்ஷன் இயர்ஸ் விட்டுருங்க. ஏதாவது ஒரு 4 இயர்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு வருஷம் லீப் வருடா வந்துருமா? எக்ஸப்ஷன் திரும்ப விட்டுருங்க. திரும்ப எக்ஸப்ஷன் எங்க போக கூடாது? 2100 அது வரும். அது வரும்போது பாத்துக்கலாம். நார்மலா ஒரு 4 வருஷம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் இயர் என்ன வரும்? லீப் இயர். அப்ப லீப் இயருக்கு எத்தனை? 2. மத்த 3க்கு எவ்வளவு? 1. அப்ப மொத்தத்துல என்ன வந்துடும்? 5. அதான் மொத்தத்துல 5ன்னு போட்டிருக்கேன். அடுத்து 1 to 10 இயர்ஸ் எவ்வளவு வரும்? Can I split 1 to 10 as 1 to 4, 5 to 8, அப்புறம் 9, அப்புறம் 10 இப்படி பிரிக்கலாமா? 1 to 4 எவ்வளவு? 1 to 4 எவ்வளவு? 5. 5 to 8 எவ்வளவு? 5. 9 எவ்வளவு? 1. 10 எவ்வளவு? 1. அப்ப டோட்டல் எவ்வளவு? 5. அப்ப 1 to 10 இயர்ஸ் 5. இது எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், அது புரியலனாலும் ஞாபகம் வச்சுங்க. 1 to 10 5, 1 to 4 5. அதான் தேவை ஃபைனலா. அடுத்து 1 to 40 நீங்களே கண்டுபிடிங்க. 1 to 40 என்ன வரும்? கொஞ்சம் கேர்ஃபுல்லா கண்டுபிடிக்கணும். ஈஸி அப்படியே கிடையாது, டிட்டோ கிடையாது. மேத்ஸ்ல எல்லா நேரமும் அப்படியே டிட்டோ வராது. கொஞ்சம் யோசிச்சு தான் ஆன்சர் பண்ணும். 1 to 40 1 to 40 ஈஸியா பிரிக்கலாம். 1 to 40 எப்படி பிரிக்கலாம்? 1 to 10 என்ன? 11 to 20. அடுத்து என்னது? 21 to 30. அடுத்து 31 to 40. அவ்வளவுதான். இது 4ஐயும் கூட்டினீங்கன்னா வரக்கூடியதான் 40. 1 to 10 எவ்வளவு? 5. 11 to 20 எவ்வளவு? 1 to 10 வந்து 11 to 20 மாதிரி கிடையாது. 1 to 10ல எத்தனை லீப் இயர்ஸ் இருக்கு? 2 லீப் இயர்ஸ் இருக்கு. ஆனா 11 to 20 எத்தனை லீப் இயர்ஸ் இருக்கு? 3 லீப் இயர்ஸ் இருக்கு. அதனால 6. 21 to 30 is same as of 1 to 10, therefore 5. 31 to 40 is same as that of 11 to 20, therefore 6. Therefore இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 1. டோட்டல் எவ்வளவு? 22 எவ்வளவு? 1. இப்போ 1 to 100 கண்டுபிடிங்க. இந்த 2 கண்டுபிடிச்சீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சவன் 1 to 100 வேணும். இதெல்லாம் மனப்பாடமா தெரியணும் உங்களுக்கு. இது ஈஸி தான். அது எப்படின்னு சொல்லி தரேன். 1 to 100 எவ்வளவு? அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 1 to 100 1 to 100 எவ்வளவு?
6 1 to 100 எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்க 1 to 10 10 10 போகணும் எனக்கு 40 இருக்கே 1 to 41 போடலாமா சரி அடுத்து என்ன பண்ணலாம் 41 to 80 போடலாம் அடுத்து என்ன பண்ணலாம் 81 to 90 அடுத்து என்ன பண்ணலாம் 91 to 100 இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு 1 to 100 என்னங்கிறது டோட்டலா தெரிஞ்சிடும் 1 to 40 எவ்வளவு 1 41 to 80 அதே மாதிரி தானே இருக்கு 1 81 to 90 எவ்வளவு 81 to 90 5 91 to 100 எவ்வளவு 6 5 6 5 6 5 5 தான் 100 வந்து லீப் இயர் கிடையாது சரியா therefore this is also 5 200 லீப் இயரா 300 400 அதுவும் இல்லையா தலையாட்டினா எல்லாத்துக்கும் தலையாட்டிட வேண்டியது 1 to 400 கண்டுபிடிங்க இதோட முடிஞ்சு போச்சு 1 to 400 கண்டுபிடிங்க அதோட எல்லாம் முடிஞ்சு இந்த 1 to 400 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல கேலண்டர்ல 400 வருஷத்துக்கு ஒரு தடவை தலைவிதி ஒரே மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் 1 to 400ங்கிறது 1 to 100 1 to 100 எவ்வளவு 5 101 to 200 எவ்வளவு 5 201 to 300 எவ்வளவு 5 301 to 400 எவ்வளவு 6 டோட்டல் எவ்வளவு 0 அப்போ இது 0 அவ்வளவுதாங்க சோ இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஒண்ணுமே கிடையாது எல்லாமே 5 தான் 1 to 400 0ங்கிறது அப்படியே பசுமரத்தாணி போல பதிஞ்சிடணும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஒன்னே ஒண்ணு இது 1 to 40 மட்டும் என்னது இது மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்க போறதே வேற எதுவுமே கிடையாது மத்த எல்லாமே 5ங்கிறது உங்களுக்கு தெரியும் இது தெரிஞ்சா you can find the day for any date எல்லா டேட்டுக்கும் இப்ப நம்ம வந்து ஒரு டேட் கொடுத்து ரெஃபரன்ஸ் டேட் மாதிரி ஒண்ணு கொடுத்தாங்க இது மாதிரி எதுவுமே இல்லாம டேட்டுக்கு எல்லாமே ரெஃபரன்ஸ் டேட் என்னன்னா சண்டே அதான் சொல்லுவாங்களா சாலமன் பான்ஸ் ஆன் சண்டே அந்த மாதிரி சண்டே தான் ரெஃபரன்ஸ் டேட் இருக்கு எல்லாத்துக்கும் சண்டே தான் அதாவது சண்டே ரெஃபரன்ஸ் டேட்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா அப்போ இந்த டேட் என்ன தெரியுமா 1/1/1 என்ன தேதி இது சொல்லுங்க யாராவது என்ன கிழமை 1/1/1ங்கிறது என்ன கிழமை சண்டே கிடையாது மண்டே ஏன்னா இது 1 ஆயிடுச்சு 1ங்கும் போது இது 1 ஆயிடுச்சு இது எல்லாமே 1 தான் இது 1 இது என்ன 1 தெரியுமா இது என்ன 1 தெரியுமா எல்லாமே ஒரிஜினல் 1 இது 2001 கிடையாது என்ன 1 இது 1 AD இது என்னது அதாவது ஏடியில முத நாள் இதுக்கு முந்தின நாள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் 1/1/1 இதுக்கு முந்தின நாள் என்னது சொல்லுங்க இதுக்கு முந்தின தேதி சொல்லுங்க இதுக்கு முந்தின தேதி சொல்லுங்க நாள்ல நான் கிழமையெல்லாம் கேட்கல இதுக்கு முந்தின தேதியை சொல்லுங்க இதே கிடையாது ஆமா ரிவர்ஸ்ல அப்ப எப்படி வரும் இதுக்கு முந்தின நாள் என்ன இதுக்கு முந்தின நாள் என்னன்னா 31/12/1 BC இது என்ன நாள் சண்டே அப்ப வேணா சாலமன் பிறந்திருப்பார் ரைட் இப்ப ஒண்ணும் கிடையாதுங்க ஏதாவது ஒரு டே கண்டுபிடிக்க போறோம் ஏதாவது ஒரு டே யாருக்காவது யாராவது பர்த்டேயாவது சொல்லுங்க ஏதாவது ஒரு டே சொல்லுங்க டேட் இருக்கா 10 நாளைக்கு முன்னாடி உள்ள டேட்டு இல்ல ஒரு டேட்டே பாரு 15/8/1947 என்ன டேன்னு கண்டுபிடிக்க இங்கே பார்த்த மாதிரி இருக்கா சரியா சோ இது வந்து என்ன டே அப்படின்னு கண்டுபிடி இது என்ன டேன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு வருஷம் முடிஞ்சது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ இது வந்து 47 இயர்ஸ் அப்போ இயரை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க இயரை பொறுத்த வரைக்கும் 1946 மந்த்தை பொறுத்த வரைக்கும் how many months over 7 டேயை பொறுத்த வரைக்கும் 15 அதே டே எழுதிக்கங்க இதுதான் கால்குலேட் பண்ணணும் சரி மீனிங் என்ன அப்படின்னா இது எந்த நாள் அப்படின்னா ஏடி ஆரம்பிச்சு 1946 இயர்ஸ் ஓவர் எத்தனை மாசம் ஓவர் 7 months ஓவர் எத்தனாவது மாசம் இது 8th மந்த்ல எத்தனாவது தேதி 15ஆவது இதுதான் கண்டுபிடிக்கும் சரிங்களா ரைட் இப்போ 1946க்கு ஆட் டே கண்டுபிடிக்கணும் 1600க்கு ஆட் டே என்னது 0 ஏன்னா எவ்ரி 400க்கு 0 எவ்ரி 400 0 அப்ப 1600 என்ன ஆயிடும்
0 ஆயிடும். சரி, அடுத்து நான் எது வரைக்கும் வரும்? 1946 வரைக்கும் வரணும். கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். 1700க்கு எவ்வளவு? 1601 to 1700 1 to 100. 1 to 100 நமக்கு தெரியும் எவ்வளவு? 5. அப்ப 1800 வரைக்கும் என்னது? 5. அடுத்து 1900 வரைக்கும் எவ்வளவு? 5. அடுத்து 1940 வரைக்கும் வரணும். கரெக்டா? 1940க்கு எவ்வளவு? 1. 1940க்கு 1. 1944க்கு எவ்வளவு? 5. 45க்கு எவ்வளவு? 1. 46க்கு எவ்வளவு? 1. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 2 இந்த பக்கம் 2 வந்துருச்சு. இந்த 45 44 எழுதும் போது கேர்ஃபுல்லா பார்க்கணும், ஏதாவது லீப் இயர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரி, அடுத்து மந்த்ஸ் எவ்வளவு? 7. இந்த மந்த்ஸை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கால்குலேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரெடிமேடா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் லீப் இயர், இன்னொன்னு என்னது? லீப் இயர். ஏன்னா ஒன்னொன்னா கால்குலேட் பண்றதுக்கு 6 மாசத்துக்கு நான் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறேன். 1 to 6, 7 to 12. டோட்டல் எவ்வளவு? 1 to 12 எவ்வளவு? 1. இங்க 1 to 12 எவ்வளவு? 2. இப்ப நான் இந்த 6 மாசத்துக்கு கால்குலேட் பண்ண போறேன். சரிங்களா? சரி, தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 6 மாசத்துக்கு என்ன அப்படின்னா 1 to 6 அப்படியே பாருங்களேன். இது நான் லீப் இயர். ஜனவரி எவ்வளவு? 3. பிப்ரவரி எவ்வளவு? 0. மார்ச் எவ்வளவு? 3. அப்ப 6. ஏப்ரல் எவ்வளவு? 1. மொத்தத்துல 1 ஆயிரும். ஏப்ரலுக்கு அப்புறம் மே எவ்வளவு? 4. 3. 1 plus 3 4. ஜூன் எவ்வளவு? இது வந்து தெரியும். இது எவ்வளவு? 6. இது 6னா இது என்னவா இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம் பாஸ்டா. இது 6னா இது என்னது? இது 1. 6ஓட எதை கூட்டினா 1 வரும்? 2 கூட்டினா 1 வரும். இது 6னா லீப் இயருக்கு என்ன வரும்? 0. ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? பாருங்க, 1 to 6னா 1 to 6ங்கிறது 6 மாசம்ல. 6 மாசத்துக்கு 6 வருது நான் லீப் இயர்ல. லீப் இயர்ல ஒரு நாள் தானே கூட வரும். அப்போ 6ஓட 1 கூட்டினா என்ன வரும்? 70. இங்க என்ன வரும்? இங்க எந்த மாற்றமுமே கிடையாது. லாஸ்ட் 6 months of leap year, last 6 months of non leap year சேம் தானே. அப்ப இது ரெண்டும் ஆட் பண்ணா கரெக்டா வருதான்னு பாருங்க. What is 0 plus 2? 2. What is 6 plus 2? 1. So அப்ப இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் 6 ஒண்ணு தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் 6 months of non leap year 6. அது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். மனப்பாடம் பண்ணணும். வேற எதுவும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இப்போ இது 1947 7 months. ஃபர்ஸ்ட் 6 monthsக்கு எவ்வளவு? 6. 7th monthக்கு எவ்வளவு? 7லாம் எதுக்கு எடுத்தாலும் இதெல்லாம் போடக்கூடாது. 7th monthங்கிறது ஆகஸ்ட், இது ஆகஸ்ட் ஜூலைன்றது தெரியணும். 7th 8ங்கிறது 31, அது தெரியும். ஓகே, அடுத்து 15 எவ்வளவு? இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. நல்ல நாள்ல தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. என்ன நல்ல நாள்? ஃப்ரைடே. நார்மலா ஃப்ரைடே வந்து ஆஸ்பீஷியஸ் டேன்னு சொல்லுவாங்க. ஏன் ஃபைன் சொன்னா சண்டே தான் எடுத்துக்கணும். இது எல்லாத்துக்கும் சண்டே தான். ரெஃபரன்ஸ் டேட்லாம் சண்டே தான். இப்போ சிலதெல்லாம் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பேனா எடுக்காம ஒன்று கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே சொல்லுங்க. 1/1/2001 என்ன டேல வரும்? உடனே சொல்லுங்க. யாரும் முடிச்சிருக்கணும். 1/1/2001 என்ன டே? 1/1/2001 என்ன டே? மண்டே. ஏன் அப்படின்னா 2000 வரைக்கும் 0. 2000 வரைக்கும் 0. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? ஜனவரி கிடையாது, மாசம் கிடையாது. இங்க மாசமே கிடையாது, ஒரே ஒரு நாள் தான் கணக்கு. அப்ப ஒரே ஒரு நாள்னா ஆட் டே டோட்டல் என்னது? 1 தான். அப்ப 1னா டோட்டல் வேல்யூ. புரியுதா? இங்க பாருங்க பாருங்க, நான் சொல்றேன். முதல்ல சொன்னேன்ல பாருங்க. 1/1/2001 எனக்கு என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். இயர் என்ன வரும்? இயர் வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு முந்தின இயர் எடுத்துக்கணும். மந்த் என்ன பண்ணணும்? இதுக்கு முந்தின மந்த் எடுக்கணும். 1 தான் ஃபர்ஸ்ட் மந்த். அப்ப மந்த்ங்கிறதே கிடையாது, 0. டேட் என்னது? 1. 2000னா 0. அப்ப இது 0 0. அப்ப ஃபைனல் ஆன்சர் என்னது? 1. therefore 1னா நமக்கு தெரியும் எது பிளஸ் 1? சண்டே பிளஸ் 1. therefore ஆன்சர் என்னது? மண்டே. இதை வச்சு உங்களோட பர்த்டே எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, கால்குலேட் பண்ணி பாருங்க, கரெக்டா வரணும். எனி டே யூ கேன் ஃபைண்ட். பண்ண போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா நீங்க ஏதாவது இந்த லீப் நான் லீப் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பண்ணலன்னா மிஸ்டேக்ஸ் வரும். மற்றபடி உங்களோட பர்த்டே கால்குலேட் பண்ணி பாருங்க. ட்ரை நவ். ஃபைன். இதான் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்ல கிளாஸ் ஒர்க். ஃபைண்ட் த டே ஆஃப் யுவர் டேட் ஆஃப் பர்த். வெரிஃபை பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு தெரியும், வெரிஃபை பண்ணிக்கோங்க. இல்ல சில பேர் தப்பா கூட வச்சிருப்பீங்க. இந்த தப்பா வர்றது என்ன பிரச்சனைன்றது ஒண்ணு சொல்லிடுறேன். வீட்டுல ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, என்ன அப்படின்னா, இப்ப நீங்க 4 மணிக்கு காலையில பிறந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இன்னைக்கு காலைல 4 மணிக்கு பிறந்தீங்க அப்படின்னா என்ன கிழமையில சேர்த்துக்குவாங்க தெரியுங்களா? தமிழ் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் நேத்து சேர்த்துக்குவாங்க. தமிழ் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு மேலதான் என்னது அடுத்த நாள். இங்கிலீஷ் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் என்னது, சார் இன்னைக்கு காலைல ஒரு குழந்தை 4 மணிக்கு பிறந்ததுன்னா உங்க ஹாரோஸ்கோப் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன கிழமை தெரியுமா போட்டிருப்பாங்க? நேத்துக்கிழமை தான் போடுவாங்க. நேத்துக்கிழமை தான் போடுவாங்க. சரியா? ஏன்னா சந்திரன் பேஸ் பண்ணி தான் நமக்கு இதெல்லாம் இருக்கும். சோ அதனால பட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 4 மணி கிடையாது, 12 மணி மிட் நைட்டுக்கு அப்புறமே என்னது அடுத்த டே ஆரம்பிச்சிருக்கு. சோ அது ஒண்ணுதான். அதனாலதான் அந்த டே கணக்கு வருது. நம்ம கணக்கு மிட் நைட் கணக்கு தான்.